Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000-ஐ கடந்தது. 10,000 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல். மியான்மர் அரசு தலைவர் மின் ஆங் ஹைலங்குடன் தொலைபேசியில் பேசினார் பிரதமர் மோடி. நிலநடுக்க மீட்பு நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டுக்கு மேலும் 2 விமானப்படை விமானங்கள் மூலம் இந்தியா உதவி. அத்தியாவசிய மருந்துகள், உணவுகள், போர்வைகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைப்பு. நிலநடுக்க மீட்பு நடவடிக்கையை முழுவீச்சில் நடத்த முடியாமல் தவிக்கும் மியான்மர். தேவையான கனரக இயந்திரங்கள் இல்லாமல் பணிகள் சுணங்கி கிடப்பதாக தகவல். தாய்லாந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள். நடிகை பார்வதி கிருஷ்ணா உள்ளிட்டோர் கடைசி நொடியில் உயிர் தப்பினர். மார்ச் 31ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். ஒரு சில பகுதிகளில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. ஞாயிறு அன்று கொண்டாடப்படும் உகாதி திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தெற்கின் மேல் தொடுக்கப்படும் படையெடுப்பை தடுத்து நிறுத்த அடுத்த தலைமுறையையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என அழைப்பு. உகாதி திருநாளை கொண்டாடும் மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பேசும் மொழி வேறுபட்டிருந்தாலும் வாழும் இடம் ஒன்று என்ற உணர்வுடன் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக மகிழ்ச்சி. தமிழக அரசியலில் 2வது இடத்திற்கு வருவது யார் என்பதில்தான் போட்டி. எப்போதும் திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில பத்திரிகை நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி விட்டவர் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம். நாம தான் ஆளுங்கட்சி. தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. டெல்லியில் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனுடன் கே.ஏ. செங்கோட்டையன் சந்திப்பு. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல். செங்கோட்டையன் டெல்லி சென்றது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது. சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழ் பெண்ணான நிர்மலா சீதாராமனை தமிழரான கே.ஏ. செங்கோட்டையன் சந்தித்ததில் தவறு இல்லை. கேஏஎஸ்ஸின் ரகசிய டெல்லி விசிட் பற்றிய கேள்விக்கு செல்லூர் ராஜு பதில். அமித்ஷாவை இந்தியாவின் இரும்பு மனிதர் என ஆர்.பி. உதயகுமார் கூறியதை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தொடர்ந்து அதிமுகவின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி தான் என செல்லூர் ராஜு பேட்டி. தவிகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்றும் திட்டவட்டம். அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டில எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கறாங்க. என்ன கேட்டா, நாங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு தமிழகத்திற்கான 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வலியுறுத்தல். மாநிலம் முழுவதும் 1170 இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம்.
100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். கிராம சபை கூட்டம் என கூறி பொதுமக்களை அழைத்து போராட்டத்தை நடத்துவது ஏன் என கேட்டு பாஜக பெண் பிரமுகர் வாக்குவாதம். கிராம சபை கூட்டம் என மக்களை அழைத்து வந்து போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க திமுக முயற்சி. அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பாஜக பிரமுகர் வாக்குவாதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. திறப்பு விழாவுக்கு தயாராகும் பாம்பன் புதிய ரயில் பாலம். ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறக்க உள்ள நிலையில் கடலோர காவல்படை கப்பலை செல்ல வைத்து ஒத்திகை. திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தேர்வான இடத்தை வேறு இடத்திற்கு மாற்ற அமைச்சர் பொன்முடி உத்தரவு. பிரதான சாலையிலிருந்து நீண்ட தூரம் நடந்து சென்று பார்வையிட்ட நிலையில் இளைஞர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று ஆணையிட்டார். ஒன்ன மாதிரி தான் விழுப்புரத்தில் சொன்னா பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும். எனக்கும் தெரியும், எல்லாம் நானும் திருக்கோயிலூர்காரன் தான். கருத்து கணிப்பு கேட்டுலாம் அமைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த மாதிரி கேட்கும் போது நான் கருத்து கேட்பு என்ன பண்ணாங்க தெரியுமா? கலைஞர்கிட்டே போய் சொன்னாங்க விழுப்புரத்தில் வேணாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எங்கள் கடையெல்லாம் பாதிக்கும்னு பெரிய காலனி பூரா போய் சொன்னாங்க. அப்போ நான் தான் சொல்லி அது ஏறி போகிற இடத்துல பர்மிஷன் வாங்கி நல்லது செய்யணும். நல்லது தான் நானும் செய்யணும். இதுவும் நல்லது தான். வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு பாஜக சார்பில் டெல்லியில் புகழஞ்சலி. வேலுநாச்சியார் பெருமை சொல்லும் சித்திர புத்தக வெளியீடு நாடக நிகழ்ச்சி. கவுஹாத்திக்கு புறப்பட்டு சென்றது சென்னை அணி. ராஜஸ்தான் அணியோடு நடைபெறவுள்ள போட்டிக்காக பயணம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.